ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற புது வருடம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்கப் போகுது, அவங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கமாக உள்ளதுங்க. இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா 2020 புத்தாண்டில் முக்கிய கிரக பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளது. அது மட்டும் இல்லாமல் 1/1/2026 மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று புத்தாண்டு பிறக்குதுங்க. உங்களுக்கு நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு வருகின்ற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறார். வருகின்ற ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய 2 பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளது. அப்படி பார்த்தீங்கன்னா குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறார். அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறாருங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றும் யோகம் ஏற்படுங்க. லாபமும் அனுகூலமும் 2ம் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீருங்க. வேலை, உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சரியாக வரவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மார்ச் 14ஆம் தேதி முதல் படிப்படியாக மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க. அது மட்டும் இல்லாமல் மறைமுக எதிரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டுங்க. யாரிடமும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இரவில் தூக்கத்தை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. கடன் அமைப்பில் இருந்த மனத்தாங்கல்களை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டுங்க. வருகின்ற காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மறைமுக எதிரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். யாரிடமும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவில் தூக்கத்தை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க. கடன் அமைப்பில் இருந்த மனத்தாங்கல்களை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். கூடா நட்பு கேடு விளைவிக்கும் என்பதால் அதை நினைவில் வைத்து செயல்படுவது நல்லது. தொழிலே இல்லை, வியாபாரமே இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை. நல்ல தொழில், நல்ல வியாபாரம், முதலீடுகள் கிடைக்கும். பல தொழில் செய்யும் அனுகூலம் உங்களுக்கு காணப்படுங்க. பயணங்களை மேற்கொள்வீர்கள். இடம் விட்டு இடம் யோகம் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வில் இருந்த தடைகள் உங்களுக்கு நீங்கும். சம்பள உயர்வும் கிடைக்கும். அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசாங்க பொறுப்பில் இருப்பவர்கள் பெரிய பொறுப்புக்கு வரும் பாக்கியம் உண்டாகுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் புதிய வரவுகள் கிடைக்கக்கூடியதாக உள்ளது. உங்களுக்கு வருகின்ற ஆண்டு கல்வி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் இருந்து குரு கல்வித்துறையில் உங்களுக்கு உதவ விரும்புவாருங்க. ஜனவரி முதல் ஜூன் 2, 2026 வரை குரு உங்கள் 5வது வீட்டில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதன் 9வது பார்வையும் முதல் வீட்டை பார்ப்பார். குரு உங்கள் 5வது வீடு, 9வது வீடு, லாப வீடு மற்றும் முதல் வீட்டின் மீது பார்வை வைத்து இருக்காருங்க. உங்களுக்கு இந்த வீடுகள் அனைத்தும் கல்விக்கு உதவும் வீடுகளாக கருதப்படுகிறது. உயர்கல்வியின் கிரகமான குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பது கல்வி தொடர்பான நேர்மறையாக கூறப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப கல்வியின் கிரகமான புதனும் உங்களுக்கு சராசரியை விட சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்காரு. ஆண்டு குரு மற்றும் புதனின் ஆசிகளை பெறுவீர்கள்.
இதன் காரணமாக நீங்கள் கல்வியில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருகின்ற வருடம் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வியாபாரத்தில் புதிதாக ஏதாவது முயற்சி செய்ய விரும்பலாம். அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுவின் அசுப பலன்கள் இந்த காலகட்டத்தில் எந்த புதிய வேலையையும் தொடங்குவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் விஷயங்களை அப்படியே நடக்க அனுமதித்ததால் உங்கள் தொழிலுக்கு நேரம் சாதகமாக இருக்குங்க. நீங்கள் தொழிலில் சிக்கல்களையும் சந்திக்க நேரிடும், கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய தொழில் வாய்ப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரை குரு உங்கள் 5வது வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் விடாமுயற்சியுடன் உழைத்தால் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். ராகு கேதுவின் தாக்கம் உங்கள் கவனத்தை திசை திருப்பக்கூடும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்கள் வேலையை பாதுகாப்பாக வைத்திருப்பதோடு எதிர்காலத்தில் உங்களுக்கு பலனளிக்கும் புதிய தொடர்புகளையும் இது உருவாக்குங்க. அக்டோபர் 31 முதல் ஆண்டின் இறுதி வரை குரு உங்களுக்கு நல்ல பலன்களை தர பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். ராகு கேதுவின் தாக்கம் டிசம்பர் 5 26 வரை உங்கள் மீது இருக்கும். ஆனால் 7வது வீட்டில் குரு அமைந்திருப்பது உங்களுக்கு பதவி உயர்வு பெற வழிவகுக்குங்க. உங்கள் வேலை பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் ராகு கேது மற்றும் சனியின் 2வது வீட்டின் விளைவை கருத்தில் கொண்டு வேலையில் எந்த வகையிலும் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். உங்கள் வேலையை முழு தீவிரத்துடன் செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் சராசரியை விட சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஆதரவளிப்பாருங்க. குரு பகவானின் 6வது வீட்டில் பெயர்ச்சிப்பது நல்லதாக கருதப்படவில்லை. அவரது 9வது பார்வை உங்கள் செல்வ வீட்டின் மீது இருக்குங்க. இதனால் பயனற்ற செலவுகளை தடுக்க உதவும். நீங்கள் இன்னும் வருமானத்தை அதிகரிக்க முயற்சி வேண்டியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 31, 2026க்கு பிறகு குரு பகவான் உங்கள் லாப வீட்டின் மீது பார்ப்பாருங்க. இதன் விளைவாக உங்களுக்கு கணிசமான அளவு லாபத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபத்தின் பார்வையில் சாதகமாகவும் மற்றும் சேமிப்பின் பார்வையில் பலவீனமாகவும் இருக்குங்க. நீங்கள் சேமிக்க விரும்பினால் தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் சேமித்த பணத்தை வீணாக்குவதை தவிர்க்க வேண்டியது நல்லதுங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற காலகட்டத்தில் குரு உங்கள் 7வது வீட்டில் நுழைவார். திருமணம் செய்து கொள்ள விரும்புபவர்களுக்கு வருகின்ற ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கை சாதாரணமாகத்தான் இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் உறவில் பரஸ்பர சந்தேகங்களை தவிர்த்து ஒருவருக்கு ஒருவர் முற்றிலும் விசுவாசமாக இருக்க வேணுங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை வருகின்ற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சற்று பலவீனமாக இருக்கலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமானது என்று சொல்ல முடியாது. நீங்கள் முயற்சித்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஆனால் நீங்கள் உறவை நேர்மையாக பராமரித்து உங்கள் கடமைகளை நிறைவேற்றினால் திருமண வாழ்க்கையை இனிமையாக வைத்திருக்க முடியுங்க. நீங்கள் பரஸ்பர சந்தேகங்களை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் அது பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடுங்க. ராகு கேது உங்கள் 7வது வீட்டை பாதிக்கக்கூடும் என்பதால் உங்கள் திருமண வாழ்க்கையில் சிறிய பிரச்சனைகள் நீடிக்கலாம். உங்கள் துணைவரின் உடல்நிலை பலவீனமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு இருவருக்கும் இடையே விரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நீங்கள் கவனமாக இருந்தால் இது போன்ற சூழ்நிலைகளை தவிர்த்து கொள்ளலாங்க. உங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 4வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் நிலை வருகின்ற 2026ஆம் ஆண்டில் பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க. குரு பகவானின் ஆதரவுடன் உங்கள் அறிவுசார் திறன் பலப்படுத்தப்படுங்க. நீங்கள் வீட்டு வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் மற்றும் இல்லற வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு வாழ்க்கையின் பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க முடியுங்க. உங்களுடைய வாகனம் வாங்குவதில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. நீங்கள் ஒரு புதிய வாகனம் வாங்க நினைத்தால் வருகின்ற நாட்களில் வாகனங்களில் வரும் தகவல்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சனியின் 3வது பார்வையை கருத்தில் கொண்டு புதிய வாகனத்தை கவனமாக ஓட்டுமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகிறதுங்க. நீங்கள் வாகனத்தின் வசதியை அனுபவிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வாகனம் வாங்குவதால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தில் வெள்ளி அணியுங்கள். நெற்றியில் பால் பொட்டு தவறாமல் தடவவும்.
துறவிகளுக்கும் முனிவர்களுக்கும் சேவை செய்யுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற வருடம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்கப் போகுது, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன, ராகு கேது பெயர்ச்சி அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.